ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன்னே சொல்லலாம். லாஸ்ட் வீடியோ வந்துட்டு சித்தி பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன். இது அந்த குழந்தைக்கு வந்துட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். சொந்தங்களையும் அப்புறம் வீட்டு பக்கத்தில் உள்ள கொஞ்சம் பேரையும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு சின்னவர் பார்த்தீங்கன்னா என்னை இடுப்பை விட்டு இறங்கவே இல்லை. எல்லாருமே நான் வச்சுக்கிறேன் வாவான்னு கூப்பிட்டாங்க. யார்கிட்டையுமே அவன் போகவே இல்லை. எங்கள் வீட்டு கோஷ்டிங்க பார்த்தீங்கன்னா எப்படி கதடிக்கிறான் பாருங்க, கும்பல் கும்பலாக உட்காந்து. சரிங்க, நம்ம உள்ளே போய் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி தான் வளைகாப்புக்கும் படைச்சாங்க, அவங்க தான் பேர் வைக்கிறதுக்கும் படைக்கிறாங்க. இதை மாதிரி இலையில சாப்பாடு போட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, எல்லா விதமான நான்வெஜ்ஜும் செஞ்சு, அப்புறம் அந்த கொல்கட்டை, அப்புறம் புடி கொல்கட்டை இதெல்லாம் வச்சு ஒன்றா படைப்பாங்க. சாம்பிராணி, தண்ணி, விளக்கு இந்த மூணுத்தையுமே 3 பேர் எடுத்துக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லாக இதேமாரி 3 தடவை காட்டுவாங்க. இதேமாரி வீடு ஃபுல்லாக, அப்புறம் வீட்டு வெளியே போக மாட்டாங்க. அந்த நிலவாசப்படி வரைக்கும் போயிட்டு காட்டுவாங்க. யார் யார் காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தியோட அம்மாவும் அப்புறம் சித்தியோட அக்கா, இந்த 3 பேர் தான் இந்தமாரி இந்த சடங்கை பண்ணுறாங்க. கடைசி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கெல்லாம் விளக்கு படைச்ச ஜாமான்லாம் ஒரு பானையில் வச்சு அதை மூடி வச்சு ஒரு ரூமில் வச்சிட சொல்லிடுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் படைப்பாங்க. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவளோட அம்மா வீட்டில் தான் நடந்துச்சு. ஸோ இந்த வாட்டி கடலூர்லேருந்து எல்லாருமே ஒரு மினி பஸ்ஸை பிடிச்சி வந்திருந்தாங்க காரைக்காலுக்கு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஐட்டம் தான் இந்த கும்பஞ்சோறு சாப்பாடு. எல்லா விதமான சாப்பாடையும் ஒன்றா கலந்து கும்பஞ்சோறுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஆனால் ஜென்ஸுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜென்ஸும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியவே நிற்பாங்க, யாரும் உள்ளே வர மாட்டாங்க. இந்த படைக்கிறாங்களே அதில் யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த கும்பஞ்சோறு பார்த்தீங்கன்னா ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த எல்லா விதமான சாப்பாடையும் ஒன்றா கலந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கும்பஞ்சோறுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வேணும் வேணாங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிடுவோம். அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிட்டதுனால லாஸ்ட்டில் வந்தவங்களுக்கு எல்லாமே கிடைக்கல. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கிடைக்காதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த சாப்பாட்டில் கடைசி சாப்பாடு புதுசாக கல்யாணமானவங்களுக்கு இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இப்போ புதுசாக கல்யாணம் ஆன ஒருத்தவங்களுக்கு தான் இந்த பாட்டி இந்த இலையோட கடைசி சாப்பாடை இவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்ட மறுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா போய் கை கழுவணும். யாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனித்தனியாக போய் கை கழுவக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கொடுக்குறவங்க இந்த பாட்டி தான் போய் கை கழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடர்ந்து அவங்க கொடுக்குற தண்ணியிலே எல்லாருமே ஒரே இதுலேயே கை கழுவிடணும். யாரும் தனியாக போய் பைப்பில் திறந்து கை கழுவக்கூடாது. கை கழுவுறதுக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கை கழுவ தான் வந்திருக்கிறோம். அந்த பாட்டி தான் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. எல்லாருமே கை கழுவணும். பறித்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை தொட்டியில் போடுற ஃபங்க்ஷன் தான். சரி, பறித்து முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு பந்தி ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஆயா திரும்ப தொட்டியில் போகிறதுக்காக அதுக்கு தனியாக படைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பாப்பாவை தொட்டியில் போகிற ஃபங்க்ஷன்னால பாப்பாவை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தான் படைப்பாங்க. அது படுக்கிறப்ப பாப்பா தூங்கக்கூடாது, முழிச்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. முன்னால இந்த குழந்தை தூங்கிட்டே இருந்தா, முழிக்கவே இல்லை. எல்லாருமே போட்டு சிலுமிச்சிட்டே இருந்தாங்க, காலை கையேன்னு சொல்லி ஆட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இவன் முழிக்கவே இல்லை.
பாத்தீங்களா எப்படி போட்டு ஆட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவ கொஞ்சம் கூட அசரவே இல்லை. நீங்க என்ன வேணாலும் ஆட்டுங்க, நான் தூக்கம் வருது எனக்கு, நான் தூங்க தான் செய்வேன்னு தூங்கிட்டு இருந்தா. கடைசியா இவங்க முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. ஏன்னா பாப்பா வந்து எழுந்தவே இல்லை. பாட்டியும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் பாப்பாவை எழுப்ப முடியாதனால வந்துட்டு பாட்டி வந்துட்டு படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கத்திட்டே கிடந்தாங்க, பாப்பாவை எழுப்பிடுங்க எழுப்பிடுங்கன்னு. என்ன பண்றது, அவதான் எழுந்த மாட்டாளே, சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாவை தொட்டில போட வேண்டியதாங்க. இந்த யானை துணியில தான் பாப்பாவை தொட்டில போட போறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைய தொட்டிலில் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மியை தான் எடுத்துட்டு ஒரு குழந்தையா நினச்சி குலதெய்வம் பேர் சொல்லி தொட்டிலில் போடுவாங்க. அம்மியை போட்டு எடுத்துட்ட மறுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்துட்டு தாய் மாமா கையில் கொடுத்து தான் வந்துட்டு தொட்டில போட சொல்லுவாங்க. சித்தி பையன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டில போட்டது பாப்பாவை. பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா நைலா. தாய் மாமா தொட்டில போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அதே மாதிரி எல்லா பெரியவங்களையும் வந்து கூப்பிட்டு வந்து போட வச்சாங்க. எல்லாருமே தூக்கி தூக்கி தொட்டில போட்டால் பாப்பாவுக்கு உடம்பு வலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேரை மட்டும் தொட்டில போட வச்சுட்டு மீது எல்லாரையுமே வந்துட்டு சும்மா ஆட்டி விட்டா போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் லாஸ்ட்டாக ஆட்டி மட்டும் விட வச்சிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, முட்டை இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு ஆர்டர் கொடுக்கல, வீட்லேயே சமையல்காரங்க வந்து செய்ய வச்சது தான். சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் கடைசி பந்தியில் போனதுனால எங்களுக்கு 65 மட்டும் இல்லை, மற்றபடி சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.